Hi all, welcome back to Little Pandit channel. So last class வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஹிந்தி லாங்குவேஜ் இல்லைன்னா ஹிந்தி அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. என்னென்ன இதெல்லாம் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்வர் இல்லைன்னா சவுண்ட் லெட்டர், வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் கான்சனன்ஸ் இல்லைன்னா ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, வியஞ்சன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்தாதான் மாத்திரை. அதில் ஸ்வர் லெட்டர்ஸ் நான் 13 இருக்குன்னு, வெஞ்சன் 39, 35 + 4 39, மீதி உள்ளது மாத்திரான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட்டு பார்க்கலாமா? என்னது ஸ்வர். ஸ்வர்னா சவுண்ட் லெட்டர் மொத்தம் 13 இருக்கு, வவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதியிருக்கேன், இங்கே போர்டில் எழுதியிருக்கேன். இதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதை எழுதுறது ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸு வச்சு ஈஸியாக எப்படி இந்த லெட்டர்ஸை எழுதலாம்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்ஸ் உங்களுக்கு இதை ரீட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு கீழே உள்ள இங்கிலீஷ் வந்து இந்த ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் கரெக்டான்னு பார்த்தா தப்பாக இருக்கலாம். ஏன்னா இது நான் வந்து ஹிந்தியோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ். ஓகே, இதுதான் இந்த லெட்டர்ஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றும் எப்படி எழுதுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் அது இங்கே சைடில் இங்கே எழுதி காட்டுறேன் எப்படி எழுதுறதுன்னு. ஈஸியாக எழுத பழகலாம். இது அவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு விஷயம் இல்லை. இதில் சில பல முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நான் எப்படி ஹிந்தியில் அந்த லெட்டர்ஸ் எழுதுறேனோ ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மேலே கோடு வரக்கூடாது. ஸோ அதை நான் எழுதும் போது மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. நம்ம இங்கிலீஷில் ஏ சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆ எழுதும் போது நம்மளுக்கு ஈஸியாக எழுதலாம். எப்படின்னா நம்ம மேக்ஸில் 3 போடுவோம் இல்லையா, 3 மாதிரி இப்படி போட்டுட்டு சைடில் இருந்து ஒரு கம்பு, மேலே ஒரு சைடில் ஒரு கோடு, மேலே பக்கத்தில் ஒரு கம்பெனி பட்டி, மேலே ஒரு கோடு போட்டால் ஆ. ஸோ இதுதான் ஹிந்தியில் ஆ. இதே இது ஆன்னு எழுதும்போது பக்கத்தில் ஒரு கோடு, அடிஷ்னலாக ஒரு கோடு ஆன்னு. ஓகே, ஸோ அடுத்த லெட்டர் இ. இ எப்படி எழுதுறது? நம்மளுக்கு 5 எஸ் எழுத வரும் இல்லையா, அந்த எஸ்ஸுக்கு மேலே ஒரு கோடை போட்டு இப்படி எழுதிட்டு கீழே ஒரு சுழி, மேலே ஒரு கோடு. ஒன்ஸ் அகெயின் நம்ம எஸ் போடுறதுக்கு முன்னால் மேலே ஒரு கோடு, எஸ், கீழே அந்த எஸ் அப்படியே நிப்பாட்டாமல் ஒரு கீழே பார்க்க ஒரு வளைவு கொண்டு வந்துட்டு மேலே ஒரு கோடு இ. அப்போது ஈனா என்ன பண்ணணும், மேலே ஒரு கம்பு மாதிரி ஏதாவது கொம்பு மாதிரி கருவெலாம் போட்டு விட்டா ஈ ஆயிரும். உ நம்ம இது எழுதுறோம் இல்லையா, 3 எழுதுகிற மாதிரி உ, மேலே ஒரு கோடு. ஹிந்தியில் எப்போதுமே நம்ம இந்த மேலே உள்ள கோடு மறக்கவே கூடாது போடுறதுக்கு. டெஃபினட்டாக அதை நம்ம வந்து கவனிக்கணும். ஊக்கு ஃபுல்லாக போடலாம், பட் ஆக்கு வந்து இங்கே மேலே ஆங்கிற அந்த 3ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இந்த லெட்டருக்கு இந்த வேர்டுக்கு மேலே கோடு வரக்கூடாது. அது ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஊங்கிறது இந்த ஈயோட கருவை வந்து நம்ம இப்படி போட்டுருந்தோம் ஊ. ஓகே, அடுத்த லெட்டர் ரூ. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது ஈஸியாக எழுதலாம். ஒரு 3 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கிலீஷில் கே எழுத தெரியும். அந்த கேயை நம்ம இங்கிலீஷில் இப்படி எழுதுறோம் இல்லையா, இதை நம்ம ரிவர்ஸ் வெர்ஷனில் போடணும். ஸோ கே ரிவர்ஸ் வெர்ஷனில் போட்டாச்சு. அப்புறம் மீதி உள்ளது அதை வந்து நான் 3 இங்கிலீஷ் வேர்டுன்னு 2 இங்கிலீஷ் வேர்ட்லையும் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ரன்னிங் லெட்டரில் ஆர் இப்படி எழுதுவோம், இல்லைன்னா இ இப்படி எழுதுவோம் ரன்னிங் லெட்டரில். ஸோ நம்ம அதை வந்து இங்கே வேணால் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈயை போட்டுருணும். செகண்ட் அந்த இ எங்கே நம்ம ஈயை ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்து ஒரு சியை போட்டால் ரு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. எப்படி போடணும், ஒரு கேயை ரிவர்ஸ் வெர்ஷனில் போட்டுட்டு ஒரு இ எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கேருந்து இன்னொரு சி மாதிரி ஒரு கர்வு போட்டு விட்டா ரு. ஓகே, ஸோ இது ரு. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், ஆ, இ, உ, ஊ, ரு. அடுத்தால ஏ. ஏங்கிறது ஒரு சில புக்ஸில் 2 வெர்ஷனில் இருக்கு.
சாரி, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஹைச் தெரியும் இல்லையா, ஸ்மால் லெட்டர் ஹைச். ஹைச் எழுதிட்டு மேலே ஒரு கோடு போட்டு, சைடில் ஹைச்சோட இந்த வளைவில் ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டால் ஏ. ஒரு சில புக்ஸில் இப்படி இருக்கும், சரி இப்படி இருக்கும், இப்படி போடுவாங்க. ஸோ இதுவும் கரெக்டான வே தான். இப்படி எழுதி தான் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. இப்படி ஏ எழுதினாலும் தப்பு கிடையாது, இதுவும் கரெக்டான ஒரு வே தான் ஏ. ஸோ ஐங்கும்போது இந்த ஏ எழுதிட்டு மேலே ஒரு கோடு ஐ. ஓகே, ஸோ அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ. ஓ இந்த செட்டு எல்லாமே ஓ ஔ அம் ஆ போட தெரிஞ்சா ஈஸி. ஸோ ஓ எப்படின்னா நம்ம ஆ போடுறோம் இல்லையா, ஆங்கிறது போடுற மாதிரி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஆங்கிறதுக்கு ஒரு சவுண்டுக்காக இன்னொரு கோடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோடு சாய்வா போட்டாச்சுன்னா ஓ. அவுங்கும் போது பக்கத்தில் இன்னொரு கோடு மேலே வி மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆ அவ். ஓ ஔ அம். அம்முன்னா என்னது, மேலே ஒரு டாட் அம். அஹுனா இதே ஆவை எழுதி சைடில் 2 டாட், இதுதான் அஹ். ஸோ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணலாமா, எல்லாரும் என் கூட ரீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? நம்ம நிறுத்தி ரீட் பண்ணலாம். ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ். ஓகே, ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.